வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் சுவை. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு சீஸ் கட்லெட் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாம மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ மசிச்ச உருளைக்கிழங்கோட 1/2 கப் அளவு பொடிதா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்தெடுத்து அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்க காரத்தை பொறுத்து 2 to 3 சேர்த்துக்கோங்க. நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல கொத்தமல்லி தழை கொஞ்சமா சேர்த்துக்கணும். அடுத்து மசாலா பொருட்கள்: 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவு, சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கணும். இது கூட 1/2 கப் அளவு சீஸ், உங்ககிட்ட எந்த வகையான சீஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எண்ணெய் சேர்க்காம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கையில ஒட்டாம நல்லா பிசைஞ்சோன்னா இது தனியாக இருக்கட்டும். அடுத்து இந்த மாவை நம்ம தேய்க்கிறதுக்கு ஒரு கட்டையில எண்ணெய் அல்லது மாவு போட்டுக்கோங்க. நான் எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சோட நீங்கள் இதை தட்டிக்கலாம். இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு கத்தி வச்சு நல்லா வட்டமாக நறுக்கிக்கலாம். இப்போ இதை எடுத்து இது நல்லா ரவுண்டாக கொஞ்சம் தட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி கொஞ்சம் தட்டிட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்த ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொஞ்சமா மிளகுத்தூள், அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க தேவை கிடையாது. அடுத்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அந்த உருளைக்கிழங்குல கோட்டிங் ஒட்டாது. கொஞ்சம் திக்காக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு தட்டில் பிரெட் தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க மைதா கலவையில் போட்டு முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிரெட் தூளில் பிரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். இதே போல் மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் மைதா மாவில் ஒரு முறை முக்கி எடுத்துட்டு பிரெட் தூளில் பிரட்டி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்கு. எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்து இதில் வச்சிடணும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலராக பொரியிற வரை நல்லா வேக விடுங்க. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். நம்மளுடைய சூப்பரான உருளைக்கிழங்கு சீஸ் கட்லெட் தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.